ஜானகி 2 நாளாவே எங்க வீட்டுக்காருக்கு இந்த வெள்ளரிக்காயே சரியில்லை. ஐயோ மனசு சரியில்லைன்னு பாக்க பாவமா இருக்கியா? ஆமாண்டி, எங்க ஆத்துக்காரும் அப்படிதான் இருக்கார். ஊரா பிரச்சனை எல்லாம் மண்டையில போட்டுட்டு தானும் சுகப்படுறது கிடையாது, நம்ம பிராணி எடுக்கிறதுகள் கஷ்டம். அப்படி சொல்லாதப்பா, அது எப்படி ஊரா பிரச்சனை ஆகும்? தேங்க்யூ. கண்ணுல வச்சுக்கோங்க. ஓ சாரி. ராம வேணா நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க 5 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். வெல் செட் அமினி. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல எட்லேனா போனின்னு விட்டுருப்பீங்களா? அதே மாதிரிதான் ராம மைத்திலியும் பிரிஞ்சிருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் மனசு கேட்கல. That is friendship. கரெக்ட். நாமெல்லாம் 1000 தடவை பெண் விடுதலை பத்தி பேசுறோமே தவிர பெண் புத்தி எப்பவுமே பின் புத்தி தான். என்னடி பொமட்ல குத்திட்டாடி. ஏண்டி? ஐயோ கண்ணு தெரியலப்பா. எங்கப்பா விட்ட? தாடலப்பா. அச்சி பெண் விடுதலைப்பா. ஆமா, என்ன விடுதலை? எப்ப பாரு அவங்க புருஷன் அவங்களே சந்தேகப்பட்டுக்கிட்டு லைஃப் அழிச்சுக்க வேண்டியது. அதான் இந்த மைத்திலி மாதிரி. Hey, don't you dare generalize. அந்த மைத்திலி தான் சந்தேக பேயினா ஏன் ஒட்டுமொத்தமா எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து திட்டுற? You are right. ராமோட வீட்ல திருடுறதுக்கு ஒரு சர்தார்ஜி வந்திருக்கா. அந்த சர்தார்ஜி இப்ப ஒரு பொம்பளைனா சிச்சி என்ன ஒரு இமேஜினேஷன். ஆமாமா, எங்க ஆத்துக்கார் கூட என்கிட்ட சொன்னார். அந்த நேரம் பார்த்து இவர் போன் பண்ணி ஏதோ கனவுல வந்த ஒரு பொண்ணை பத்தி பேசியிருக்கார். 2 சேர்ந்து தப்பா புரிஞ்சுட்டான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டுട്ടുണ്ട്. പക്ഷേ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. என்ன கண்ணுல தண்ணி வருது? எரியுதா? இல்ல, புரியுது இப்பதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் யாருப்பா? நான் தான் அந்த மைத்திலி. நோ நோ நோ, வெள்ளரிக்காய் எடுக்க கூடாது, அப்படியே கல்ல வச்சுக்கோங்க. ராம புடிச்சு ஆட்ற சந்தேக போய் நான் தான். ஐயோ, என்ன பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நாங்க அப்படி பேசல. சாரி, நீங்க இருக்கிறது தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் கண்ணை திறந்துட்டீங்களே. உங்க கடை நாங்க திறந்து விட்டோம், எங்க கடை அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன சொல்லுங்க? ராமையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்களா ப்ளீஸ்? ஆஹா, இதுதான் பொம்மநாட்டிக்கு அழகு. ஆமா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இதெல்லாம் அழகு இல்ல, 2ஆம் பட்சம் தான். புருஷனோட சேர்ந்து இருக்கிறதா பொம்பளைக்கு அழகு. ஏய், எங்க வீட்ல உகாதி ஃபங்க்ஷன் வருது இல்ல, அந்த ஒகேஷன்லயே ராமியும் மைத்திலியும் சேர்த்து வச்சா என்ன? பெஸ்ட் ஐடியா. பாத்தியாமா, உங்களுக்காக உகாதியே பிறந்திருக்கு. சாரி, தேங்க்ஸ் சொன்னேன். ஓ ஓகே, வர வியாழக்கிழமை எங்க வீட்டு உகாதிக்கு தனியா வரீங்க. போகும்போது ராமோட சேர்ந்து போக போறீங்க. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. ஓ, செராமிக் கார்டு. ஐயோ, அமெரிக்கால படிச்சிட்டு வந்து வேஸ்ட் டி அல்ப. ஏய், இந்த மேகி சாதாரண கட்டை இல்ல, வைரம் பாஞ்சு கட்டை. அவளோட செல்போன் என் கையில இருந்து தவறி விழுந்துச்சுரா. கண்ணகியோட செலவுல இருந்த மாணிக்க பரல் சதற மாதிரி ஒரே வைரம். ஒண்ணு புரிஞ்சுங்க, அந்த வைரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. ஏன் தெரியுமா? மேகியை கொன்னவன் அந்த வைரத்தை தேடி வருவான். அப்ப கொலகாரன் யாரும் கண்டுபிடிச்சிடலாமே. சொல்றத பார்த்தா இந்த கொலையை பண்ணல போடுங்கல்ல. ஐ டு திங்க் சோ. இப்பதான் நினைக்கிறீங்களா? அரைஞ்சல தெரியுமா? வைரம் தாட்டா நமக்கு பலம். அதை ரகசியமா நமக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீ நான் நீங்க போந்தீங்க. நீங்க டைமண்ட் பத்தி பேசுறீங்களே, அப்போதான் வந்து மேகி பத்தி பேசும்போது வரல இல்லையா? என்ன சொல்றேன்னா பேசுறதுக்கே ஒன்றா. ஓ, தெலுங்கு தான் புரியுமா உங்களுக்கு? கூப்பிடுறாரு. தெலுங்குல கூப்பிட்டாரா? எனக்கு கூட டைமண்ட் பிசினஸ் பண்ணலாமான்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இதுக்குன்னா கிரானைட் பெரிய கல்லு சின்ன லாபம், டைமண்ட் சின்ன கல்லு பெரிய லாபம். ரெட்டி எல்லாம் சொல்லிட்டியாடா? நீங்க போந்தீங்க. மேகி பத்தி பேசும்போது வரலையே. ஊர் கூட்டுறா. தெலுங்கு புரியாதா உனக்கு? எந்தரா பயங்கர சந்தோஷம். என்ன பண்றது புரியலதான். இருக்காதா பின்ன? இன்னைக்கு அவர் வைஃபோட சேர போறாரோன்னா. எந்த வைஃப்? எங்க? நாங்க இன்னைக்கு உங்க வைஃபோட சேர்த்து வைக்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. எங்க? கையில தான். அத சொல்லலங்க. எப்ப வராங்க? She is coming here today. அடே ரெட்டியார எங்க இருக்கலாம்டா தெரியலையா? டேய் நீ நாயரா. ஐயரே இங்க வா. மாப்ள சாப்பிடலாம். இல்ல எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? 5 பேரும் கூடி கூடி பேசுறதுகள். இவ 5 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்ணுவா? பணம் தான் பண்ணுவா.